சயாட்டிகா நர்வ் கம்ப்ரெஷன் இந்த கண்டிஷன் நார்மலா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எங்க இருந்து வருது, எப்படி அந்த பெயின் ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம நார்மலா நம்மளோட ஸ்பைன், நம்மளோட லோவர் பேக் நம்மளோட L4 L5 அண்ட் L5S1 இந்த ரீஜியன்ல ஒரு நர்வ் வந்து நம்மளுக்கு சயாட்டிகா நர்வ், அந்த நர்வ் வந்து இங்கதான் ஆரிஜின் ஆகுது. ஸோ அந்த இடத்துல இருந்து அதோட வழி எப்படி போகுதுன்னா உங்களோட பட் பின்னாடி டிராவல் ஆகி உங்க கால் எண்டு வரைக்குமே உங்களுக்கு இட்ஸ் அ லாங் நர்வ். இது பெரிய நர்வ் நம்ம உடம்புல இருக்கிறதுல. ஸோ இந்த நர்வ் டிஸ்க்ல கம்ப்ரஸ் ஆகும் போதுதான் நம்மளுக்கு அந்த பெயின் வந்து பட்டு வழியா கால் வரைக்குமே நம்மளுக்கு பரவுது. அந்த பெயின் நம்மளுக்கு எப்படிலாம் வருதுன்னா டிங்லிங் சென்சேஷன், இல்ல எரிச்சலா இருக்கு, இல்ல வந்து நம்மன்னு வலிச்சுட்டே இருக்கு, என்ன புடிச்சு இழுத்துட்டே இருக்கு, கீழே உட்கார முடியல, உட்கார்ந்தா பயங்கரமா வலிக்குது, இல்ல நான் ஒரு சைடு படுத்தாலோ இல்ல நான் நேரா படுத்தாலுமே எனக்கு அழுத்தம் கொடுக்கறதுனால அதிகமா பெயின் இருக்கு. சரி, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். சில பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நடக்கும் போது பெயின் கம்மியா இருக்கு, ரொம்ப நேரம் உட்கார்றேன், இல்ல நீ உட்கார்ந்து திடீர்னு எழுந்துக்கிறேன், அந்த மாதிரி டைம்ல எனக்கு பெயின் ரொம்ப அதிகமாகுது. சோ இந்த மாதிரி பெயின் வந்தா நம்மளுக்கு கை கால் ஏதோ விழப்போகுது அப்படின்ற பயம் வேண்டாம். இது கம்பல்சரி கியூர் ஆகுமானா கண்டிப்பா ஆகும். இந்த கம்ப்ளைண்ட்டை பத்தி பயந்துட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கேர் பண்ணுங்க.